guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் Amazon ஆல் தாங்க வந்து பார்க்க போறோம். நான் வந்து Amazonல வந்து கொஞ்சம் பொருட்கள் இந்த சேல்ல போட்டுருந்தாங்க Prime Day சேல். சோ அதுல வந்து நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கேன். சோ ஒரு ப்ராடக்ட்டை நான் இன்டிவிஜுவலா செக் பண்ணி காமிக்க போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் and உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆஃபர்ல வாங்குனதுனால எல்லா ப்ராடக்ட்டும் இண்டிவிஜுவலா ஒரு ஆஃபர் வந்து எனக்கு வந்துச்சு. கரெக்டா ஞாபகம் இல்லை என்னென்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ப்ரஷ் செட்டு தான். ஸோ நான் ரொம்ப தேடினேன், நிறைய மேக்கப் ப்ரஷ் செட் வந்து தேடினேன். ஸோ எனக்கு வந்து இந்த மேக்கப் ப்ரஷ் வாங்கினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இதை நான் வாங்கிட்டேன். ஆல்ரெடி இதில் இருக்க ப்ரஷஸ் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் உங்களுக்கும் வந்து இப்போ நான் ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா நீங்களும் இதை வாங்கணும். நிறைய பேர் என்ன மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது வாங்குறதுக்கு முன்னாடி. எப்படி எதை செக் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. வாங்குறதுக்கு முன்னாடி இதோட ரியல் பிராண்ட் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அது வந்து ரியல் டெக்னிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அது வந்து லைக் 1K அந்த ரேஞ்சில் வரும் அந்த ப்ரஷ். இதே செட்டு தான் இருக்கும், ஆனால் வந்து அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் 320 ருபீஸ் சம்திங். எனக்கு கரெக்டாக ரேட் தெரியல, நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ ப்ரஷஸ் வந்து எனக்கு 300 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ப்ரஷோட குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ப்ரஷோட குவாலிட்டி பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ்னால் இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து எப்போவுமே திக்காக இருக்கணும், நல்லா வந்து கட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிளெண்டிங் பண்ணும்போது நல்லா வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பிளெண்ட் ஆகும். ஆல்சோ பிரிசில்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம், செம்ம சாஃப்டாக இருக்குது. மெயினாக இந்த பவுடர் ப்ரஷ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த பவுடர் ப்ரஷ் பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேப்ளின் ஃபிட் மீ ஃப்ரெஷ் டிண்ட் SPF 50 இருக்குது, விட்டமின் C இருக்குது. என்னோடய ஷேட் வந்து 06. யூஸ் பண்ணுறதுனா ஷேட் பண்ணிவிட்டு லைக் கொஞ்சமாக நீங்கள் ப்ராடக்ட் கையில் எடுத்துக்கோங்க. லைக் நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன் போதும்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் தட் யூஸ் அ மாய்ஸ்சரைசர். எப்போவுமே நான் எதுவுமே போடல, வெறும் மேக்கப் கூட ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். மற்றபடி புட் எனிதிங் ஆன் மை ஃபேஸ். ஓ ரெண்டு சைடுமே நல்லா வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு. எனக்கு பர்சனலி இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுடர் ப்ரஷ் வச்சு நம்ம கொஞ்சமாக இதை செட் பண்ணலாம். லைக் பவுடர் அதுலேருந்து வந்துடுதா இல்லை அது நல்லா போய் செட் ஆகுதான்ட்டு. இதுவுமே சூப்பராக இருக்குது, லைக் செம்ம சாஃப்டாக இருக்குது பிரிசில்ஸ் எல்லாமே. இந்த ப்ரஷ் செட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் 5க்கு 4.5 அண்ட் அந்த 0.5 பாயிண்ட் எங்கே போயிடுச்சுன்னா வந்து இந்த பிளெண்டரில் வந்து அவங்க என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மாதிரி கொதர்ன மாதிரி இருக்குல்ல அது. அப்புறமேட்டு இந்த இடம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. லைக் டக்குன்னு நம்ம இப்படி இழுத்தா வந்துடும் மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இது மேலே பிளாஸ்டிக் ஒரு மாதிரி இருக்காது. எனக்கு என்னமோ அது ஒரு கம்ஃபர்டபுளே இல்லை யூஸ் பண்ணும்போது கூட. நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் தான். ஒன்று வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் வந்து வாங்கிட்டேன். இன்னொன்று வந்து நார்மலாக எனக்கு கொஞ்சம் ஃபேராக வந்து ஒரு கன்சீலர் மாதிரி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டர் பார்த்துலாம் எப்படி இருக்குன்ட்டு. லைக் பிராண்டு சொல்ல மறந்துட்டு ஸ்விஸ் பியூட்டி தான். லைக் நான் இதுக்கு முன்னாடி ஹூடா பியூட்டி யூஸ் பண்ணிருந்தேன், இப்போ ஸ்விஸ் பியூட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர். பேக்கேஜிங் வைஸ் தரவுங்க. லைக் 250க்கு சூப்பரான ஒரு பேக்கேஜ். ஸோ இது நான் லைட்டாக என்னோடய ஃபேஸில் போட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். இது நான் வந்தோன்னே ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் மோஸ்ட்லி இந்த ஆரஞ்சு கரெக்டர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய அம்மாவும் அக்காவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்பயாவது ஒரு சமயம் நான் ஏதாவது பெரிய கிராண்ட் மேக்கப்லாம் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கன்சீலர் தான் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் ஷேட் நம்பர் 02 சாண்ட் சேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு நான் கொஞ்சம் எல்லோ டோனில் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு எல்லோ டோன்.
என்னோடய ஷேட் வந்து நம்ம லைவாக பார்க்கும்போது எனக்கு தெரியுது. பட் ஆனால் வந்து கேமராலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பிங்க் ஆகிடுது டோனு. பட் இது வந்து ஒரு எல்லோ டோன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து இந்த சைடு வந்து நல்லாவே பண்ணியிருக்கு, சூப்பராகவே பண்ணியிருக்கு. கன்சீலிங் நல்லா பண்ணியிருக்கு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு கன்சீலர் போடணும். அப்போ தான் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் மறையும். இந்த கண்ணுக்கும் லைக் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் 5 out of 5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து நான் வந்து ஐஷேடோ பேலட் வாங்கிட்டேன். இது வந்து அல்டிமேட் ஐஷேடோ பேலட் சொல்லுவாங்க. இது வந்து நான் 02 ஷேட் 02 வந்து வாங்கியிருக்கேன். லைக் இது ஒரு பிங்கிஷ் கிளிட்டரும் இருக்கும், பிங்க் நியூட் பிங்க் ஷேட்ஸுமே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேலட். லைக் எனக்கு வந்து இந்த பேலட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எனக்கு குட்டியாக காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. ஒரு பேசிக்கான நியூட் பிங்க் ஷேட்ஸ்லாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. லைக் கிளிட்டர் பிங்க்கு நியூட் ஷேட்ஸு அது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து இந்த பேலட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிக்மெண்டேஷன் வைஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் 5 out of 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் தான். ஒன்று வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர், நெக்ஸ்ட் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட மேட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த ஸ்விஸ் பியூட்டி லிப் லைனர் நான் வந்து ஆஃபரில் வாங்கலை. இது நான் தனியாக வந்து சும்மா பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 69 rupees. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு ப்ரௌன் டார்க் ப்ரௌன் ஷேட். நெக்ஸ்ட் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஒரு மேட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து பான் A10. ஸோ இதோட ஸ்வாட்ச் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பேக்கேஜில் வந்து இப்படி தான் இருக்குது. குட்டியாக இருக்குது. லைக் நம்ம ஒரு ட்ராவல் பேக்லலாம் ஈஸியாக போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். சாக்லேட் ஸ்மெல்ப்பா, செம்ம சாக்லேட் ஸ்மெல் இது. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நான் இந்த மினிசோவில் வாங்கினேன் இந்த ஒரு மேக்கப் ரிமூவிங் வைப்ஸ் வச்சு என்னோடய லிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை அந்த ஷேடை போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லிப் லைனர் வச்சு அது மேலே நான் கோட்டிங் கொடுக்க போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் செம்ம மாசாக இருக்குது. இந்த ஷேடும் இதுக்கு முன்னாடி இந்த லிப் லைனர் நான் வேறு ஒரு மேக்கப் டியூட்டோரியலில் போட்டு காமிச்சிட்டேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இது மேலே அவுட்லைன் கொடுத்து காமிக்கிறேன். லைக் நான் இங்கேருந்து என்னோடய கண்ணாடியில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் கேமராலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பிங்க்கு ரெட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி வேறு ஏதோ ஒரு கலர் வருது. பட் இது செம்மையாக இருக்குது உண்மையாலுமே இந்த பான் ஷேடு. இந்த லிப்ஸ்டிக் செம்மையாக இருக்குது. இதோட ரேட்டிங்ஸ் நான் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 4 கொடுப்பேன். எனக்கு ஒரு மீல்கே போயிடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதோட ரேட்டிங்ஸ் 5க்கு 4. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஹீட் பேக் தான். நான் வந்து 2 வாங்கிட்டேன். ஒன்று இந்த மிக்கி மவுஸ், ஒன்று இந்த மாதிரி க்யூட்டாக ஸ்டார் போட்ட மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே தண்ணி, ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ் எது வேணால் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட தண்ணியோட அந்த சூடுத்தனம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு ஒரு 4 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த நீம் உடன் கோம்ஸ் தான். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த உடன் கோம்ஸ் இருந்தால் தான் சிக்கு உடைக்கவே பிடிக்கும். ஸோ இந்த 2 உடன் கோம்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு ஒரு 5 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இருந்தால் தான் நான் சிக்கே உடைப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் சானிடைசர். லைக் இவரை வந்து நான் இந்த கொரோனா டைமில் தான் கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேக்லலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். மற்றபடி இது இப்போலாம் எங்கேயும் நான் பார்க்கறதில்ல. ஸோ இந்த ஸ்கூல் பப்ளிக் டாய்லெட்ஸு, ஸ்கூல் டாய்லெட், பப்ளிக் டாய்லெட்டு, ஸ்கூலுக்கு போகிறோம், எனக்கு அதெல்லாம் அந்த வெளியில் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ்லாம் சுத்தமாக செட் ஆகாது. எனக்கு ஹைஜீன் வந்து அந்த மாதிரி ரொம்ப நான் கிளென்லினஸ்ஸாக இருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சானிடைசர் சும்மா நம்ம பேக்கில் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். எனக்கு டெட்டால் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹிமாலயாஸோட மாய்ஸ்சரைசிங் ஆலோவேரா ஃபேஷியல் வைப்ஸ் தான்.
இது வந்து ஏற்கனவே நான் ஒரு 4-5 வைப்ஸ் யூஸ் பண்ணி போட்டுட்டேன், அதனால தான் இது வந்து ஒரு மாதிரி சப்பையாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே வந்து 25 ஷீட்ஸ் கொடுக்குறாங்க. 25 ஷீட்ஸ் வந்து இதோட ரேட்டு எனக்கு தெரியலையே. 25 ஷீட்ஸ் வந்து 120 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. லைக் 120 ருபீஸ்க்கு இத்தனை ஷீட்ஸ் கொடுக்குறாங்க. மேக்கப் ரிமூவிங்க்கெலாம் வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. எனக்கு பர்சனலி இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸு 5க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4.8 கொடுப்பேன். ஏன்னா வந்து அந்த 2 பாயிண்ட் எதுக்கு போகுதுன்னா, இது வந்து ஒரு மாதிரி நொர நிறைய இருக்கும். ஸோ எனக்கு என்னமோ அது நம்ம ரெகுலராக ஃபேஸ் ஒரு ஐஸ்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது அது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 5க்கு 4.8 கொடுப்பேன். ஸோ ஃபைனலி இந்த ஒரு நம்ம தலைக்கெல்லாம் மசாஜ்லாம் பண்ணுறோன்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் காம்போவாக 2 வாங்கினேன், ஒன்று பிங்க் ஒன்று ஒயிட். ஸோ ஏற்கனவே அதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பிங்க் மட்டும் இன்னும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பேபி பிங்க் ஷேடு, நல்லா க்யூட்டாக இருக்கும். ஸோ இது நான் வச்சுருக்கேன். இது இருக்குது. அண்டு இது ஆக்சுவலி நல்லா யூஸ் ஆகுது. எனக்கு வந்து இதில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இப்படி போய் ரூட்டில் போய்ட்டு டச் பண்ணி அது நல்லா வந்து உள்ளே வந்து ப்ராடக்ட் உள்ளே போய் நம்மளுக்கு கொடுக்குது. நான் இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஜெல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் 5க்கு ஒரு 5 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கரண்ட் இல்லைன்னு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து என்னோடய சொந்த காசு போட்டு நான் சேர்த்து வச்சு நான் வாங்கினது. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு பெருமை. எங்கள் வீட்லேயும் அடிக்கடிலாம் வந்து இந்த மாதிரி ஆர்டர்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுதுனால மட்டும்தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டக்குன்னு நான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து என்னோடய காசு சேர்த்து வச்சு நான் வாங்குவேன். மற்றபடி நான் ஃபேமிலியில் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன், சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற காசு நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாமே வாங்கலாம். எங்கள் அம்மா வந்து டெய்லி ஸ்நாக்ஸ் காசுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ருபீஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் காசு நான் என்ன பண்ணுவேன்னா வந்து சேர்த்து வைப்பேன். ஒரு பர்ஸில் ஒரு இதுலையாவது சேர்த்து வைப்பேன். ஸோ சேர்த்து வச்சு தான் வந்து எனக்கு நிறைய காசு இருந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஸோ நீங்களும் வந்து நல்லா சேவ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து வாங்கலாம். நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். So bye guys, subscribe for more videos.